அடித்தட்டு மக்களுக்கான சிறப்பான திட்டங்கள், அதன் மூலமாக மக்களின் பெற்ற ஆதரவின் மூலம். யார் தலைமையில் கூட்டணி என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அரசின் கடந்த கால செயல்பாடுகள், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மக்களிடம் செல்லும் பொழுது குறிப்பாக சிறப்பான திட்டங்கள், அடித்தட்டு மக்களுக்கான சிறப்பான திட்டங்கள், அதன் மூலமாக மக்களின் பெற்ற ஆதரவின் மூலம் திமுக தலைமையான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தவறான ஒரு செய்தி என்ன விஷயம்னா, ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க நம்முடைய தமிழக அரசுக்கு உட்பட்டவா, அவங்க என்னன்னா அப்படி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டு மறு 24 மணி நேரத்துக்குள்ளே நம்முடைய தமிழக அரசு துறை சார்ந்த அமைச்சர் அவருமே சரியான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு இனிமேல் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் விவசாயிகளை பாதிக்கும் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு அந்த துறை சார்ந்த அமைச்சரும் அதுக்குண்டான நல்ல ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீங்க அனுமதியே கிடையாது, அது திரும்பி அனுமதி கொடுத்துக்கலாம் சொல்லி ஒரு தவறான ஒரு செய்தி. ஒரு தேர்தல் வெற்றியின் தோல்வி நோக்கி அவங்க அங்க யாரும் போகல, நம்முடைய முதலமைச்சர் அங்க போகல. குறிப்பா ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காண்டி கிட்டத்தட்ட பீகார்ல 65 வாக்காளர்களை எடுத்திருக்கிறாங்க. அந்த 65 22 லட்சம் பேர் 65 லட்சத்துல 22 லட்சம் இறந்து போனவங்க. ஆனா நீதி பொறுத்த வரைக்கும் குடிபெயர்ந்து வருது, அந்த பகுதியில் இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.